வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணியின் பிரதான செய்தியுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் எஸ் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களின் காணிகளை கையளிக்கும் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். யாழில் ஜனாதிபதி கருத்து. கோதுமை மா விலை உயர்வு, பானின் விலையும் அதிகரிக்கும் சாத்தியம். தமது நலன் குறித்து எவரும் கரிசனை கொள்ளவில்லை. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதங்கம். 137வது நீல வர்ணங்களின் மோதலில் கொழும்பு ராயல் கல்லூரி வெற்றி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. மார்ச் 12 அமைப்பின் முதலாவது ஆண்டு பூர்த்தி விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்த அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அனைவரும் தூய்மையான அரசியலில் ஈடுபடுவதாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதன்போது ஜனாதிபதிக்கு இலச்சினை ஒன்றும் வழங்கப்பட்டது. இலங்கையின் பிரதான அரசியல் கட்சிகளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் வரலாற்றில் சில தேர்தல்களின் போது அவலட்சணம் அடைந்தன, கலக்கங்களை சந்தித்தன. கரைப்படைந்த அரசியலுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்சிகளாக மாறின. அரசியல்வாதிகளிடம் காணப்பட வேண்டிய தூய்மைக்கு முக்கிய எடுத்துக்காட்டை கட்சித் தலைவர்கள் வழங்க வேண்டும் என்பதே எனது நம்பிக்கையாகும். மனித சமூகத்தை கட்டியெழுப்புவதற்காக சுதந்திரம், ஜனநாயகம், மனித உரிமைகள் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கு கடந்த வருடம் நான் நடவடிக்கை எடுத்தேன். நீதிமன்றத்தையும் வலுவடைய செய்தேன். විශේෂයෙන්ම අපකීර්තියට ලක් වෙලා තිබුණ මේ රටේ අධිකරණය ශක්තිමත් කරමින් ස්වාධීන කරමින් ඒ කටයුතු කිරීමයි මම කළේ. இதேவேளை இளம் தொழில் முயற்சியாளர்களின் 17வது ஆண்டு நிறைவு ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்றது. 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை ₹7.20 அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சந்தையில் 1 கிலோகிராம் கோதுமை மா இதுவரை காலமும் ₹90 விற்கப்பட்டு வந்ததுடன் தற்போது அதன் விலை ₹97.50 அதிகரித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மீது அதிக வரி விதிக்கப்பட்டமையும் விலை உயர்வுக்கான காரணமாகும். இந்த நிலையில் கோதுமை மாவினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் ஆராய்ந்து வருகின்றது. இந்த விலை அதிகரிப்பை அடுத்து பான் உட்பட அனைத்து பேக்கரி உற்பத்திகளின் விலைகளும் அதிகரிக்க நேரிடும். பானின் விலையை ₹2.50 ₹5 இடைப்பட்ட பெறுமதியில் அதிகரிக்க நேரிடும் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். எவ்வாறாயினும் நுகர்வோர் வாரத்தை முன்னிட்டு எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ஒரு ராத்தல் பானின் விலையை ₹4 குறைப்பதற்கு மேற்கொண்ட தீர்மானத்தில் மாற்றமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நுகர்வோர் அதிகார சபையினால் எதிர்வரும் மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நுகர்வோர் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு ₹4 பானின் விலையை குறைத்து விற்பனை செய்ய தீர்மானம் எடுத்துள்ளோம். இந்த தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. நாட்டில் அரிசி உற்பத்தி அதிகரித்துள்ளமையால் விவசாயிகளுக்கான சந்தை வாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கோதுமையின் விலை குறைவடைந்ததை அடுத்து 1 கிலோகிராம் கோதுமைக்கான தீர்வை வரி சலுகையை ₹10 ₹4 வரை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிவிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் நிலவும் கடும் வறட்சியினால் தொழில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறைந்தளவு சம்பளத்தையே இம்மாதம் பெற நேரிட்டுள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி 1 வருடமாகின்ற நிலையில் மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாடுகள் கவனம் அளிப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். 1500 சம்பளம் 1000 வாங்கி தரேன், இன்னும் வாங்கி கொடுக்கல. திகாம்பரன் சொன்னாரு 2500 உடனே வாங்கி தரேன், இன்னும் வாங்கி கொடுக்கல. எங்களுக்கு சம்பளமே பத்தாது. எங்க வீட்டு ஓட்டு, எங்க வீட்டு சந்தாவுக்காக ஓட்டுக்காகவும் ஓட்டுக்கால வந்தோடனே தலைக்கு மேல கைய வச்சு கும்பிடுறது. ஆளுகளே வாங்க வாங்கன்னு போனோன்னு எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா நீங்க யாருன்னு சொல்றது? எந்த மினிஸ்டர் மாரும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கொடுக்கல. 1 கிலோ அரிசி என்ன விலை, 1 ராத்த பானு, 1 கிலோ சம்பாரிசி என்ன விலை? நாங்க சம்பளம் இறக்கி கூட தேங்காய் கொஞ்சம் இல்லாம இருக்கோம். நாங்க எப்படி வாழ்றது? ஆனா இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு வீடு தேடி வராங்க. நாங்களும் ஓட்டு போடுறோம், எங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க, இதை செஞ்சு கொடுப்பாங்க. எந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு நடக்கல. இந்த மாசம் எங்களுக்கு சம்பளமே துப்புரவு ஆளுகளுக்கு இல்ல. எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு 2500 அரசாங்கம் வாங்கி தாரேன்னு சொல்லி அரசாங்கம் 3 மாதமா தாரேன்னு எங்களுக்கு கொடுக்கல. ஆனா முத்துசிவலிங்க பார்லிமெண்ட்ல பேசினாரு. நாங்க டிவி செய்தியில கேட்டோம்.
ஆனா அவரு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க அரசாங்கம் கொடுப்பாங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் பெற்று தாருன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல. நாங்க ஏமாந்தது தோட்ட தொழிலாளர்கள் தான். பேங்க்ல லோன் எடுத்து இந்த லோன் கட்ட முடியாத நிலைமையில கூட நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு லோன் கட்ட முடியாம வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்து வீட்டுல உள்ள பொருட்களை சரி எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு இந்த தோட்டத்துல நாங்க இருக்கிறோம். தொழிற்சங்கத்தை நம்பியே ரொம்பவே ஏமாந்தது முள்ளோலி மேற்கணக்கு மக்கள் தான். என்னன்னா ஓட்டு காலத்தில் வந்து பல வாக்குறுதிகள் அவர்கள் கொடுத்துட்டு போயிறார்கள். வடிவேல் சுரேஷ் ஐயா கூறினார்கள், பெட்ரோல் கேனோடு சென்று 2500 ரூபாய் பெற்றுத் தருகின்றேன் என்று கூறினார்கள். இன்னொரு தலைவர் சில மாதங்களில் டீசல் கேனோடு சென்று இன்னும் 2500 ரூபாய் வாங்கி தருவேன் என்று கூறுவார். இதை அனைத்தும் தோட்ட தொழிலாளர்கள் இனிமேலும் நம்ப மாட்டோம், எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இம்மாதம் 22 நாள் வேலைகள் செய்தும் கூட 30 ரூபா 60 ரூபா சம்பளத்தையே பெற்றிருக்கின்றோம். எங்களது குறைபாடுகளை பார்ப்பதற்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் முன்வரவில்லை. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு தமக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மலையக மக்கள் கோருகின்றனர். கோதுமை மாவிற்கான மானியத்தை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பெருந்தோட்ட மக்களின் உணவுகளில் கோதுமை மா முக்கிய பங்கு வகிக்கின்றது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் நாளாந்தம் சிரமத்திற்கு மத்தியில் பசியை போக்கிக் கொள்ள நேரிட்டுள்ள தமக்கு கோதுமை மாவின் விலையேற்றம் கவலை அளிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மலையத்துல வந்து முக்கியமான ஆதாரம் வந்து மாவு தான். இந்த மாவுகளையும் கூட்டி போட்ட 7 ரூபா கூட்டிட்டேன். இது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே எங்களுக்கு ஒரு சம்பள விலைவாசி இன்னும் கூட்டல ஒன்றும் செய்யல. இந்த மாதிரி விலைவாசியை கூட்டிருப்போம். நாங்க இந்த மலையத்துல எப்படி வாடல இந்த மாதிரி விலைவாசியை கூட்டினா நாங்க எங்க போறது? எங்களை நாடு விட்டு நானும் அடுத்த ஐடியா பண்ணிக்கிறீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது அரசாங்கம் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இதுக்கு யாருக்கு முடிவு எடுப்போம்? எங்களுக்கு நல்ல தீர்வு சொல்லுங்க. நம்ம விலைவாசியை கூட்ட நிப்பாட்டுங்க. 5 கிலோ 6 கிலோ மாவு தெளிஞ்சி காலையில பிள்ளைகளுக்கு ரொட்டி சுட்டு அனுப்பணும். நாங்க இதைத்தான் பாதிக்கிறோம். அப்போ நாங்க எப்படி நாங்க அந்த பிள்ளைங்களை வளர்க்கறது? நீங்க இப்படியே விலைவாசியை கூட்டிக்கிட்டு போனாக்கா எங்க விட்டு எதிர்காலம் என்னமா போறது? நாங்க இருக்கிறதா இல்ல நாங்க சாகுறதா? இல்ல நீங்க அப்படி எங்களை கொல்லணும் நினைச்சா ஒரேடியா கொண்டு போடுங்க. எங்களுக்கு எதுக்கு இந்த விலைவாசி எல்லாம் கூட்டி எங்களை பிள்ளைங்களையும் கஷ்டப்படுத்தி எங்களையும் கஷ்டப்படுத்தி எங்களை ஒரு பழி வாங்குறீங்க. இந்த பிள்ளைங்களையும் நாங்க கொல்லணுமா சொல்லுங்க, நாங்க கொண்டு போடுறோம். நாங்க குடும்பத்தோட நாங்க சாகக்கூடிய நிலவரம் தான் எங்களுக்கு இருக்குது. யாழ் தெல்லிப்பளை மற்றும் கோப்பாய் பகுதியில் அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்டிருந்த 701 ஏக்கர் காணி உத்தியோகபூர்வமாக இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. காங்கேசன் துறை நடேஸ்வரா கல்லூரியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் உறுதி பத்திரங்கள் கையளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அமைச்சர் டி எம் சுவாமிநாதன், ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், வடமாகாண ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள வீடமைப்பு திட்டம் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இதன்போது கருத்து வெளியிட்டார். பிரெஞ்சு நிறுவனம் ஒன்றினால் தெல்லிப்பளை மற்றும் கோப்பாயில் வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நான் தவறாக நினைப்பதாக அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் கருதினாலும் எதுவும் செய்ய முடியாது. இந்த வீடுகள் எமது மக்களுக்கு பொருத்தமானவை அல்ல. எமது காலநிலை, எமது சூழல், எமது கலாச்சாரம் மற்றும் எமது வாழ்க்கை முறை ஆகியவற்றிற்கு இந்த வீடுகள் பொருத்தமானவையாக அமையாது. They do not suit our culture, our way of life, and are exorbitantly expensive. We must also look at the future of this country is concerned. நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சீமெந்து மூலமாக வீடுகளை நிர்மாணிப்பதாயும் 3-4 மாதங்களில் செல்லும். அவர்களிடம் எரிவாயு இல்லை என முதலமைச்சர் தெரிவித்தார். வாழ்க்கை முறைமையை மாற்ற வேண்டும். சிங்கப்பூரிலும் இவ்வாறு இடம்பெற்றது. நாட்டை நவீனமயப்படுத்துவதாயும் நவநாகரிக நிலைப்பாட்டிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். A modern country, we have to look it from a modern point of view. ඒගොල්ලෝ ඉල්ලන්නේ අනුන්ගේ දෙයක් නෙවෙයි. தம்முடைய காணிகளை கையளிக்குமாறே கோருகின்றனர். அவர்கள் வேறு யாருடைய எதனையும் கோரவில்லை. அதனை நிறைவேற்ற வேண்டும் என நான் நினைக்கின்றேன். நத்தார் விழாவிற்கு நான் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தேன். தற்காலிக முகாமில் உள்ள மக்களுக்கு 6 மாதங்களில், அதாவது 2016 ஜூன் மாதம் அளவில் காணிகளை கையளித்து நிறைவு செய்வோம் என அந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறியிருந்தேன். இந்த வருடத்தில் 3 மாதங்கள் கழிந்துள்ளன. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு உமக்கு இன்னும் இருப்பது 3 மாதங்களே. ஆகையால் நாம் ஏதேனும் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இதற்காக அனைத்து தரப்பினரது ஒத்துழைப்பையும் நான் எதிர்பார்க்கின்றேன். வீடுகளின் அமைப்பு தொடர்பில் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவரின் நிலைப்பாட்டை தெரிவித்தார். சுவாமிநாதனும் அவருடைய கருத்தை முன்வைத்தார். இதற்கு விவாதம் ஒன்று அவசியமில்லை என்றே நான் கருதுகின்றேன். இந்த வீடுகளை நாம் மக்களுக்கே வழங்க உள்ளோம். இந்த வீடுகளில் வாழப்போவது சி வி விக்னேஸ்வரனோ சுவாமிநாதனோ நானோ அல்ல. மக்களுக்கு தேவையானதும் அவர்களுக்கு விருப்பமானதும்
எது என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆகவே மாகாண சபை, அரசாங்கம் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களுக்கு விருப்பமான வகையில் வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க எம்மால் முடியும். ජනතාව ඒ අවශ්‍යතාවය තමන් කැමති විදිහේ දෙයක් හදලා දෙන්න අපිට පුළුවන්. காங்கேசன்துறை நடேஸ்வர கல்லூரி மற்றும் காங்கேசன்துறை கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியன இன்று விடுவிக்கப்பட்டன. இதேவேளை விடுவிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களான 554 பேருக்கு உறுதி பத்திரங்களும் கையளிக்கப்பட்டன. ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காணிகளுக்கான உறுதி பத்திரங்களும் இதன்போது வழங்கப்பட்டன. காணி உறுதி பத்திரங்களை பெற்ற குடும்பங்களுக்கான மீள்குடியேற்றத்திற்கான கொடுப்பனவு தொகையும் வழங்கப்பட்டதாக மீள்குடியேற்றம், சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். குரலற்ற மக்களின் பிரச்சினைகளை நாடறிய செய்யும் வகையில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி திட்டத்தின் 18ஆம் நாள் என்றாகும். பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் இன்றைய தினமும் 3 மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சினைகளை ஆராய்வதற்கு சென்றுள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் கிண்ணியா மஸ்ஜிதுல் ஹைரில் இடம்பெற்ற துவா பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டனர். மஜ்லிஸ் ஷூராவின் ஏற்பாட்டில் இதன்போது கிண்ணியாவின் பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் கலை நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து மக்களின் பிரச்சினைகளை ஆராயும் பயணத்தை ஆரம்பித்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் கிண்ணியா உப்பாரி கிராமத்திற்கு முதலாவதாக சென்றனர். யுத்தத்தின் பின்னர் மீள்குடியேறியுள்ள இந்த மக்கள் இன்று வரை எந்தவித அடிப்படை வசதிகளுமற்ற நிலையில் குடிசை வீடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். உப்பாறு பகுதியில் உள்ள சிறிய குடிசை வீடொன்றிற்குள் எமது குழுவினர் பிரவேசித்த சந்தர்ப்பத்தில் வீட்டு உரிமையாளர்கள் மதிய உணவு தயார்படுத்திய வண்ணம் இருந்தனர். பலரும் நினைக்கலாம் நான் தற்பொழுது கடற்கரையில் இருப்பதாக. ஆம், நான் கடற்கரையில் தான் இருக்கின்றேன். ஆனால் சற்று வித்தியாசமானது. 3 பிள்ளைகளோடு ஒரு குடும்பம் வாழ்கின்ற வீடுதான் இது. தற்பொழுது இந்த வீட்டிலே மதிய நேரத்துக்காக சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமையலின் போது ஏற்படுகின்ற புகை காரணமாக இந்த வீட்டுக்குள்ளே மூச்செடுக்க கூட முடியாது. இவ்வாறு பல்வேறு சிரமங்கள் எதிர்நோக்கிய வண்ணம் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பம் இருக்கின்ற அதிகாரிகள் இந்த குடும்பம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் அல்லவா? இவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்திய நியூஸ் ஃபர்ஸ்ட் MTV MBC வலையமைப்பின் ஊடாக அவர்களுக்கு வீடொன்றை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தது. வீடு வாசலை பார்த்து போட்டு பிள்ளை வீட்டு நிலைமையை பார்த்து அவங்களுக்கு வீடு கட்டு தரவங்க உடனடியா சொன்னாங்க. மிக்க நன்றி. இதனைத் தொடர்ந்து 52 குடும்பங்கள் வாழும் சோழவட்டுவான் கிராமத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் சென்றனர். இந்த கிராம மக்கள் யுத்தத்தின் பின்னர் மேல்குடியேற்றப்பட்டாலும் எந்தவித வசதிகளுமற்ற குடிசை வீடுகளிலேயே இவர்கள் இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஆலங்கனி பகுதியில் இல்லங்கள் தோறும் சென்ற எமது குழுவினர் கோர யுத்தத்தின் போது தனது 3 மகன்மாரையும் பறிகொடுத்த பேரின்பராசா வள்ளிப்பிள்ளையை சந்தித்தனர். வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து இந்த கிராமத்தில் குடியேறி 7 வருடங்களாகிய போதிலும் எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி கொட்டிலில் வாழ்வதாக இந்த தாய் கூறுகின்றார். ஒரு தண்ணி பைப்பு கேட்டாலும் கரண்ட் கேட்டாலும் ஒரு கோழி இல்ல, கோழி கூட கட்டி வச்சுக்கோ, கோழி இல்ல. கருமலையூற்று கிராமத்திற்கு சென்ற எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மக்களின் பிரச்சினைகளை எழுத்து மூலமாக பதிவு செய்தனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி திட்டத்தின் மற்றொரு குழுவினர் சுற்றுலா தளமான கன்னியா வெந்நீரூற்று பகுதிக்கு விஜயம் செய்து அங்குள்ள வர்த்தகர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்தனர். அதனைத் தொடர்ந்து போரினால் பாதிக்கப்பட்டு மீள்குடியமர்த்தப்பட்டுள்ள வில்கம்பெகர கிராமத்திற்கு எமது குழுவினர் சென்றனர். தமது காணிகளுக்கான உறுதிப்பத்திரம் காணப்படுகின்ற போதிலும் அதனை இதுவரை தம்மிடம் கையளிக்கவில்லை என இந்த கிராம மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரிடம் சுட்டிக்காட்டினர். பிரேமச்சந்திரா என்ற இவருக்கு வயது 69 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கும் 69 ஆண்டுகளாக. ஆனால் இந்த 69 ஆண்டுகளாய் தன் காணி உரிமைக்காய் போராடும் இந்த மனிதரை நமக்கு சந்திக்கப்பட்டது. இவருக்கு அதாவது இந்த இடத்தில் யுத்தம் காரணமாக இவருக்கு இடம்பெயர்ந்த சம்பவத்துக்கு 2 ஏக்கர் காணி இவருக்கு வசமாக இருக்கிறது. ஆனால் அதன் பின்னர் நிறைவடைந்து மீண்டும் இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது தனது காணி உரிமை அதிகாரிகளிடம் கேட்கின்ற பொழுது உங்களுக்கு காணி உரிமை இல்லை என்று சொல்கின்ற பொழுது இந்த மனிதரை நெஞ்சு காட்டு யானைகளின் தொல்லைகளால் அவதியுற்றதை அடுத்து இந்த கிராம மக்களுக்கு அரசாங்கத்தினால் மின்சார வேலிகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டன. எனினும் இந்த மின்சார வேலிகளுக்கான செலவினங்களை கிராம மக்களை ஏற்க வேண்டிய நிலை எதிர்நோக்கியுள்ளதாக இவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கண்டி மாவட்டத்தின் அக்குரணை, கசாவத்து, போசத ஆகிய கிராமங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று சென்றனர். அக்குரணை பிகாவோய் அணைக்கட்டு 1947ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. பல வருடங்களாக புனரமைக்கப்படாத இந்த அணைக்கட்டு இன்று விளையாட்டு மைதானமாக மாறியுள்ளதாக கிராமவாசிகள் தெரிவித்தனர். பிரதேசத்தின் வீதி கட்டமைப்பு 3 வருடங்களாக புனரமைக்கப்படாமை போசத கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சனையாகும். மெதவெல இகலகம பிரதேசத்திற்கு பயணித்த நாம் முறையான முறையில் வீதி கட்டமைப்பு அமைக்கப்படாமையினால் மக்கள் பாதிக்கப்படுகின்றமை தொடர்பில் அவதானித்தோம்.
அவதானித்தோம். மெதவெல தெபரலாவ பிரதேசத்தில் 3.5 கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும் முறையான வீதி கட்டமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்கு இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டட தொகுதியானது சுகாதார மத்திய நிலையமாக காணப்படுகிறது. இந்த கட்டட தொகுதியான 2 மாதங்கள் மாத்திரமே பாவிக்கப்பட்ட பின்னர் கைவிடப்பட்டுள்ளது. காரணம் சுகாதார அதிகாரிகள் பாதை சீரின்மையால் இங்கு வருவதில்லை என்றும் சுமார் 14 வருடங்கள் இந்த சுகாதார மத்திய நிலையம் இயங்காமல் இருப்பதாகவும் தெம்பரல்ல மக்கள் தெரிவிக்கின்றனர். களுத்துறை மாவட்டத்தின் புலத்சிங்கில பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல கிராமங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் இன்று விஜயம் செய்தனர். கொலப்பேவ கிராம மக்களும் முறையான வீதி கட்டமைப்பின்றி அவதியுறுகின்றனர். பதுரலிய வலகட பிரதேசத்தில் நாம் சந்தித்த இந்த நபர் ஒரு தோட்ட தொழிலாளி. இவருக்கு பார்வையற்ற போதிலும் மனோதிடத்துடன் வாழ்ந்து வருகின்றார். முன்னாள் போராளிகள் நாளாந்தம் எதிர்கொள்ளும் துயரங்கள் ஏராளம். சமூக நீரோட்டத்தில் இவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் சொல்லில் அடங்காதவை. விடியல் என்ற சொல்லிற்கு வரைவிலக்கணம் வகுத்தவர்கள் இன்று சமூக கட்டமைப்பில் எதிர்கொள்ளும் சவால்கள் எண்ணில் அடங்கா. சுய வாழ்வினை அர்ப்பணித்து சுதந்திர இலக்கினை நோக்கி பயணத்தை மேற்கொண்டவர்களுக்கு சமூகத்தில் இன்று அங்கீகாரம் கிடைக்காமை கவலை அளிக்கிறது. யுத்தம் மௌனிக்கப்பட்டதை அடுத்து இவர்களின் இலட்சியங்கள் எல்லாம் தடம் மாறின. சரணடைந்து விடுதலையாகி வந்தவர்களுக்கு உறவுகள் யாரும் கை கொடுக்க முன்வரவில்லை. மட்டக்களப்பு சந்திவழி பகுதியில் வசித்து வருகிறார் முன்னாள் போராளியான பொன்னுசாமி மகேந்திரன். தர்மம் தலை காக்கும் என்ற நிலையில் கால நீரோட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் முன்னாள் போராளி மகேந்திரன். கல்யாணம் கட்டி இப்ப எனக்கு ஒரு புள்ளண்டு கடற்கரை தான் போறேன். நான் கூலி வேலை நான் செஞ்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு கஷ்டமா இருக்கு. மற்றும் எனக்கு 5 இதுல ஒரு கூட ஒன்று வந்தாங்க. அதுக்கு முட்டு முழுதாக அதை நான் முடிக்கல. இப்படியோ ஒரு கஷ்டமான நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடவுளை போய் ஜானண்டை சென்றால் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு 5 மாதம் 3000 ரூபாய் காசு தாராங்க. எனக்கு உள்ளட படிப்புல கூட பெரிய கஷ்டமான நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மகேந்திரனின் வாழ்விற்கு கடல் அன்னையே என்று தஞ்சம். கடற்கரையில் கரைவலை இழுத்து தனது வாழ்வாதாரத்தினை கொண்டு நடத்துகிறார் இவர். கையிழந்தும் தன்னம்பிக்கை இழக்காது எதிர்கால கனவுகளோடு ஒரு நடை போடும் இவரின் வாழ்வில் வசந்த காலம் எப்போது உதயமாக போகிறது? முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் சிலர் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டனர். முன்னாள் போராளிகள், பெண் தலைமை குடும்பங்கள் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. கைவேலி, சுதந்திரபுரம், தேவிபுரம், வள்ளிபுரம், உடையார்காட்டு பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வீடு திட்ட பிரச்சினை, காணி பிரச்சினை, வாழ்வாதார பிரச்சினை, மின்சார பிரச்சினை தொடர்பிலும் கருத்துக்களை முன்வைத்தனர். அரசியல்வாதி மட்டும் வந்து எலெக்ஷன் கேட்கறதுக்கு மட்டும்தான் வீடு தேடி வருவீங்களா? இன்னைக்கு அரிசியில விலை தெரியுமா உங்களுக்கு? 60 ரூபாய் அரிசி விக்குது. நான் இப்ப கேட்கிறேன், இந்த கிளச்சஸ் எந்த பிள்ளைக்கு கொடுக்கட்டானா? இதே கிளச்சஸ் என்ன புள்ள பாதிக்கணுமா? அப்ப பேரா முனையால இந்த புள்ள இந்த நாட்டுல வாழக்கூடாது. பேரை பிடிக்க கூடாதா? பேரை பிடிக்கணும்னா பள்ளிக்கூடம் போகணும், புத்தகம் போடணும். இதுக்கெல்லாம் எங்க நாங்க உழைக்கிறது? இந்த காலோட போய் கூலி வேலை செய்யணுமா? கௌரவ பிரதமரோட நான் பேச வேணும். எந்த பிரச்சனையும் நான் கலைக்கணும். இதை ஊடகம் கொண்டு போய் இந்த தகவலை அவர்கிட்ட சேர்க்க வேணும். நாங்கள் இப்பவும் விளக்கோட தான் இருந்து படிக்கணும். எந்த புள்ள அப்படித்தான் படிக்கணும். நீங்க எல்லாம் கரண்ட்லயும் அதுலயும் இதுலயும் 55 லட்சத்துக்கு உரிய வாகனத்துல திரியுங்க. புதுக்குடியிருப்பு சாந்தில இருந்து எடுங்கய்யா, பாருங்க எத்தனை பேர் கால் இல்லாம பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போறாண்டு. நாங்கள் இதை வேற எந்த அரசியல் கட்சிகளையும் எந்த அரசியல்வாதியையும் சந்திக்கிறதுக்கு தயாராகவும் இல்ல, நம்ப போறதும் இல்ல. பாதிக்கப்பட்ட நிலையில நாங்கள் இருக்கிறோம். என்னத்தை செய்யற, நாளைக்கு என்னத்தை சாப்பிடுறது, என்ன ஆர்ட்ட போறது, ஆர்ட்டையும் போகல. பக்கத்து போய்ட்டும் அதே நிலை இருக்கு. எல்லாருமே அதே நிலையில இருக்கிறபடியால் இந்த பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு சகல பேரும் எங்களுக்கு உதவி செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க பாதிக்கப்பட்டவங்க. அந்த பக்கத்துக்கு அவருக்கு கால் இல்ல, இந்த எனக்கு கால் இல்ல, இந்த கணவன் இழந்திருக்கிறார், இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், எனக்கு முதல் காட்சி தம்பி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்களை இந்த சுற்று இந்த ஒரு கிராமத்துக்குள்ளேயே நிறைய பேர் இந்த ஊனமற்ற போராளிகள மற்றது மக்களா இருக்கிறாங்க. சிறார்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தீர்வு? மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இப்படியே நாங்கள் மந்தியை தான் நாங்க போக வேண்டிய சூழ்நிலை வரும். சம்பூரில் அனல்மின் நிலையத்தை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு தொடர்ந்தும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர்.
2006ஆம் ஆண்டு ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட சம்பூர் பிரதேசம் பின்னர் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் அனல் மின் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான உடன்படிக்கையில் இலங்கை இந்திய அரசுகள் கைச்சாத்திட்டன. புத்தளத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை அடுத்து இலங்கையில் நிர்மாணிக்கப்படுகின்ற இரண்டாவது அனல் மின் உற்பத்தி நிலையமாக சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைகின்றது. இந்த அனல் மின் நிலையத்தின் மூலமாக 500 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதே நோக்கமாகும். சம்பூர் அனல் மின் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு இந்தியாவினால் $200 மில்லியன் அமெரிக்க கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதுடன் மின் உற்பத்தி நிலையத்திற்கான 500 ஏக்கர் காணி, உட்கட்டமைப்பு வசதி, அபிவிருத்தி என்பவற்றை இலங்கை அரசாங்கம் வழங்குவதற்கு இணங்கியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டால் தாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என சம்பூர் மக்கள் கூறுகின்றனர். நாங்க 10 வருஷம் எங்கட ஊர் இல்லாமல் அகதி முகாமில் 10 வருஷம் வாழ்ந்திருந்த நாங்க இப்ப எங்களுக்கு எங்கட ஊர் கிடைச்சிட்டு சந்தோஷம் இருக்கிறோம். அதை விட எங்களுக்கு இப்ப முதலில் வந்த கவலையை விட இப்ப எங்கட ஊர்ல அமைப்பதால் எங்களுக்கு கூடிய கவலையா இருக்கிறது. வேற இந்த ஊர்ல கொண்டு அமைச்சாலும் பரவாயில்ல, ஏன் எங்கட ஊர்ல மட்டும் நாங்க அனல் மின் நிலையம் அமைக்க வேணும். நாங்க இந்த அனல் நிலையம் கட்டுவதை முற்றாக நிராகரிக்கின்றோம். இதை எங்களுடைய சம்பந்தரையா அவர்கள் பார்லிமெண்ட்ல எங்கேயோ கதைச்சு இதுக்கு நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து முயற்சி எடுத்து எங்களுக்கு இந்த அனல் நிலையம் இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சக்தி டிவிக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பல பிரச்சனைகளை முன்கொண்டு வந்திருக்கார்கள். சக்தி டிவி மூலம் தேர்தல் காலங்களிலே நிறைய பேர் எல்லா வாக்குறுதியும் வழங்குவார்கள். மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் உதவி செய்து முன்வர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டேன். இந்த அனல் நிலையம் அமைப்பது தொடர்பாக எங்கள் மக்களுக்கு எந்தவித ஈடுபாடும் இல்லை, விருப்பமும் இல்லை. இதனால முற்றாக நிராகரிக்கின்றோம். ஏனென்றால் இங்கு அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டால் இங்கு புற்றுநோய், கால்நடை வளர்ப்பு, கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே அழிந்து போகும். தண்ணி பற்றாக்குறை ஏற்படும், வறட்சி ஏற்படும். பாங்கோட்டுமா பொஜிம்பல பகுதியில் எரியூட்டப்பட்ட வேனிலிருந்து கருகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலங்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் 7 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான வான் குணசேகர தெரிவித்தார். மொகவந்தலாவை பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் நபர் மொகவந்தலாவை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பொகவந்தலாவை கீழ்பிரிவைச் சேர்ந்த ஜிஞான கண்ணா என்பவருக்கு எதிராக முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் விசாரணைகளுக்காக வெலிக்கடை போலீஸ் நிலையத்திற்கு வருமாறும் கடந்த 6ஆம் தேதி பொகவந்தலாவை போலீசாரால் அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய வெலிக்கடை போலீஸ் நிலையத்திற்கு கடந்த 8ஆம் தேதி தாம் சென்ற போது 2 நாட்கள் தடுத்து வைத்து தாக்கப்பட்டதாக குறித்த நபர் பொகவந்தலாவை போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அவங்க 15,000 கூட காசு கொடுத்துருக்காங்க எனக்கு. அங்க இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது நான் 1 மாசமா ஆகுது. அதுக்கு பார்த்து வெலிக்கடை போலீஸ் சொல்லி விசுவாசமா வெளிப்பட போலீஸ்க்கு 8ஆம் தேதி காலையில் போயிட்டு 2 நாளும் உள்ளே வச்சிருந்தேன். அடிச்சு 2 லட்சம் ரூபா திருடி சொல்லி போயிட்டு அடிச்சாங்க. நான் இருக்கவே இல்லைன்னு ஒத்துக்கொன்றாங்க. ஒத்துக்கலை. அது போல போலீஸ்லேயே எப்போ கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வந்து ஒர்க் அனுப்பணும் சிஎல்ல நேற்று ஓப்பிடியில மருந்து எடுத்துட்டு போனேன். தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் நபர் அவர் தொழில் புரிந்த வீட்டில் சம்பளம் முற்பணம் மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவற்றை பெற்றுக் கொண்டதாகவும் பணம் திருடியதாகவும் வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்காக வெலிக்கடை போலீஸ் நிலையத்திற்கு வந்தபோது போலீசார் தாக்குதல் நடத்தினார்களா என்பதை கண்டறிவதற்காக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ் மத்திய மற்றும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிகளுக்கு இடையிலான 110வது வடக்கின் பெருஞ்சமர் 3ஆம் நாளான இன்று வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியில் யாழ் மத்திய கல்லூரி அணி வீரரான வி கிருபாகரன் இன்றைய தினத்தில் சதமடித்தமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் யாழ் மத்திய கல்லூரி அணி 161 ஓட்டங்களையும் சென்ட் ஜோன்ஸ் அணி 163 ஓட்டங்களையும் பெற்றது. 6 விக்கெட் இழப்புக்கு 164 ஓட்டங்களுடன் இன்றைய 3ஆம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்து யாழ் மத்திய கல்லூரி அணி சார்பாக விக்ரமாகரன் சதமடித்தார். வடக்கின் பெருஞ்சமர் வரலாற்றில் 17 வருடங்களின் பின்னர் யாழ் மத்திய கல்லூரி அணி வீரர் பெற்ற முதல் சதம் இதுவாகும். யாழ் மத்திய கல்லூரி அணியின் 2ஆம் இன்னிங்ஸ் 264 ஓட்டங்கள் இழக்க முடிவுக்கு வந்தது. 263 ஓட்டங்கள் என்ற
என்ற வெற்றிலக்கை நோக்கி இரண்டாம் இன்னிங்ஸில் பதிலளித்த சென்ட் ஜான்ஸ் அணி 5 விக்கெட் இழப்புக்கு 179 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய ஆட்டம் முடிவுக்கு வர போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. இதேவேளை இன்றைய போட்டி தொடர்பில் யாழ் மத்திய கல்லூரி அணியின் முன்னாள் வீரர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். 32 வருஷத்துக்கு பிறகு இந்த பிக் மேட்ச் வந்து பார்க்க வந்திருக்கிறேன். ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் கூடி இருக்கிற மாதிரி எனக்கு பார்க்கக்கூடிய இருக்கிறது. துடுப்பாட்ட சைட்ல அவர்கள் நிர்வாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டுக்கு வந்தாத்தான் கொழும்பு கல்லூரிகளோட சமமாக போராடக்கூடிய திறமையோட வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் போக இருக்கு. இருந்தாலும் அவர்கள் அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அவர்கள் எப்படி துடுப்பாட கிரிக்கெட் விளையாடுவதாக என்று பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. போர்டிங் சைட் வந்து with the support of the good coaches from Colombo அப்படி என்றால் அவர்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டாண்டர்ட் வந்து கூட்டலாம்னு நான் நினைக்கிறேன். சென்ட்ரல் மேட்ச்ல இவ்வளவு காலத்துக்கு பிறகு இங்க வந்து இந்த மேட்சை பார்க்கறதுல சந்தோஷமா இருந்தது. ஆனா ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேம் செட் பண்ண அளவுக்கு இல்ல. அந்த மேட்சை கொஞ்சம் என்டர்டெயினா கொண்டு போறதுக்கும் இல்ல. 2 டீமும் பிளேட் நெகட்டிவ். disappointed with the results of the game. 3 days value, not even 2 runs over. கல்கிஸ்ஸா புனித தோமஸ் கல்லூரிக்கு எதிரான 137வது நீல வர்ணங்களின் முதல் வருடாந்த கிரிக்கெட் போட்டியில் கொழும்பு ரோயல் கல்லூரி அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. கொழும்பு ரோயல் கல்லூரி அணி 35வது தடவையாகவும் வெற்றியை தன்வசப்படுத்திக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 150 ஓட்டங்களை வெற்றிலக்காக கொண்டு துடுப்படுத்த ஆடிய கொழும்பு ரோயல் கல்லூரி அணி 6 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து வெற்றியை உறுதி செய்தது. இன்றைய நாள் ஆரம்பத்தில் 7 விக்கெட் இழப்புக்கு 280 ஓட்டங்களை பெற்றிருந்த ரோயல் அணி 9 விக்கெட் இழப்புக்கு 328 ஓட்டங்களை பெற்றிருந்த போது துடுப்பாட்டத்தை நிறுத்திக் கொண்டது. புனித தோமஸ் அணி இரண்டாம் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 127 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.